நடிகனை நம்பி ஏமாந்தோம் என்று ஒருவர் கமெண்ட் செய்திருக்கின்றார். இது எதனால் அவர் அப்படி கூறினார், மேலும் நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த செய்திக்கும் என்ன சம்பந்தம் என்பது குறித்து இந்த காணொலியில் காண்போம். தமிழை குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உண்மையுமாகவும் நேர்மையுமாகவும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தற்பொழுது இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்றால், அதுவும் மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியின் அரசியலை எதிரிகள் கூட ஏற்கும் அளவிற்கு மிகவும் சர்வ சாதாரணமாக அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் அளவிற்கு மிக தெளிவானதொரு கண்ணோட்டத்தோடு மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி என்பது இவர்கள் நினைப்பது போன்று எந்த விதமான ஒரு தீங்கையும் விளைவிக்காத ஒரு கட்சியாக இருக்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டின் தேவையாகவும் நாளைய தமிழ்நாட்டின் அதிகாரமாகவும் இருந்து வருகின்றது. மேலும் புதிய புதிய கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் உருவாகி நடிகரெல்லாம் அதனுடைய தலைவர்களாக மாறி நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கின்றோம் என்ற பெயரில் பல்வேறு செயல்பாடுகளை செய்து வருகின்றார்கள். இது தேர்தல் முடியும் வரைந்தான். தேர்தல் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு திராவிட கட்சியுடனோ அல்லது ஏதோ ஒரு தேசிய கட்சியுடனோ கலந்து கரைந்து விடுவார்கள். அவர்கள் வந்த இடம் கூட தெரியாது, தடம் தெரியாமல் மாறிவிடுவார்கள். இதை புரிந்து கொள்ளாத பல இளைய சமுதாயம் நடிகர்கள் என்றவுடன் ஒரு ஆவலில் அவர்கள் பின்பு அந்த அரசியலில் செய்ய துவங்குவார்கள், போக துவங்குவார்கள். அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. அந்த விடயத்தில் தற்பொழுது ஒரு கட்சியினுடைய மிக முக்கிய ஒரு செய்தியாக வெளியாகி அந்த கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒரு செய்தி. அது என்ன செய்தி என்பது உங்களுக்கே தெரியும். இந்த அடிப்படையில் பல்வேறு நபர்கள், பல்வேறு இளைஞர்கள் அந்த கட்சியில் இருந்தவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அரசியல் மிகச் சரியான அரசியல் என்பதை கூறிக்கொண்டு சீமான் அவர்களுடைய பின்பு மீண்டும் இளைய சமுதாயம் உருவாகுவதற்கு, மேலும் இணைந்து செயல்படுவதற்கு அவர்கள் மீண்டும் தயாராகிவிட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். சீமான் அவர்களுடைய அரசியல் வீழ்ந்துவிட்டது. இனிமேல் அந்த அரசியலை யாரும் மீட்டெடுக்க முடியாது. இப்பொழுது அந்த நடிகர் அரசியல் கட்சியை துவங்கிவிட்டார், இந்த நடிகர் அரசியல் கட்சியை துவங்கிவிட்டார். இதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் பின்பு சென்று விடுவார்கள். எனவே சீமானுடைய வாக்கு பிரிந்துவிடும், சீமான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்கு சதவீதம் குறைந்துவிடும் என்ற போலி பிம்பங்களை உடைக்கும் விதமாக மக்களுக்கான மாநாடு ஒன்று திருச்சியில் நடந்தது. அதில் 5 லட்சம் மக்களுக்கு மேலாக கூடினார்கள். அதிலும் குறிப்பாக பல லட்சம் இளைஞர்கள் அங்கே கூடினார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதன் பின்னர் சீமான் அவர்களை விமர்சிக்கக்கூடிய அந்த வாய்கள் எல்லாம் வாய்மூடி மௌனியாக மாறிப்போயின. என்ன ஒரு விந்தை தெரியுமா? ஆம், நிச்சயமாக சீமான் அவர்கள் வாயால் சொல்பவர் அல்ல, செயலால் செய்பவர் என்பதை இந்த மாநாடு நிரூபித்து காட்டியது. அதுபோன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் இதே போன்று ஒரு சம்பவத்தை செய்வார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இதனிடையே இந்த சில சில்லறை கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் வரும் பொழுது சில சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நமது வாக்குகள் அந்த கட்சிக்கு சென்றாலும் அதை குறித்தும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. காரணம், புரிந்தவர்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை விட்டு அகன்று சென்று வாக்குகள் செலுத்த மாட்டார்கள். புரியாதவர்கள் இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் என்ன, செலுத்தாவிட்டால் என்ன என்று செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பாணியில் தான் நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் கொள்கையையும் கோட்பாடையும் புரிந்து வாக்கு செலுத்துவதுதான் சாலச் சிறந்தது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களே கூறியிருக்கின்றார். நிச்சயமாக சீமான் அவர்களுடைய கொள்கையையும் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கையையும் நீங்கள் படித்துவிட்டு தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றியடைந்தவர்களாக மாறுவீர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலும் உங்களுக்கு புரியும் என்பதை கூறிக்கொண்டு, இதுபோன்று பல்வேறு செயல்பாடுகளில் தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் மீண்டும் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பின்பு ஒன்றிணைந்து நாம் தமிழர் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.